டாலருக்கான கேள்வியிலே ஒரு தளர்வு நிலை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அறிவோம். இலங்கைக்கு உள்ளே வருகின்ற டாலர் நிரம்பலினுடைய அளவு அதிகரிக்கும். வாகன இறக்குமதியை அனுமதித்தால் டாலர் வழிபாட்டில் இடம். சந்தோஷத்தை ஒரு தற்காலிக சந்தோஷமாக தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த பொருளாதாரமானது மிக உடைந்து விழக்கூடிய நிலைமையில தான் இன்னும் இருக்கின்றது. அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய நிலைமையில இலங்கையினுடைய பொருளாதாரம் இல்லை. திரு அன்றகுமார் சாநாயக்க அவர்கள் இந்தியாவை விரும்பிய ஒரு நபர் அல்ல. அவரும் அவருடைய கட்சி அவர்களுடைய பொருளாதார வல்லமையோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கையோர் மிகப்பெரிய சுண்டைக்காய். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் ஊடறுப்பு நேயர்களே. இலங்கையின் பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்கின்றது என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்களும் பல தரப்புகளாலும் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் நாளுக்கு நாள் இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி முன்னேறி கொண்டு செல்லுகின்றது. வெளிநாட்டு நாணயங்களுடைய பெறுமதி என்பது குறைந்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னரும் இந்த வினாவினை நான் உங்களிடம், இவை இயற்கையாக இடம்பெறுகிறதா அல்லது செயற்கையாக இடம்பெறுகிறதா, திண்ம நிலையில் இவை இருக்கின்றதா அல்லது திரவ நிலையை சென்றடையாததுக்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கருத்தை உங்களிடம் மீண்டும் வலியுறுத்த வேண்டி கேட்கின்றேன். இந்த சூழ்நிலை எப்படி இருக்கின்றது? இதனுடைய போக்கு என்பது உண்மையில் சாதாரணமாக இடம்பெறுகின்ற ஒன்றாக பொருளியல் துறை சார்ந்து நீங்கள் பார்க்கிறீர்கள்? இல்ல, இது ஒரு இப்படியான ஒரு சூழ்நிலை. ஒன்று, நாட்டிலிருந்து வெளியே செல்லுகின்ற டாலர்களுடைய எண்ணிக்கையிலே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதாவது டாலருக்கான கேள்வியிலே ஒரு தளர்வு நிலை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அறிவோம். அதே போல இந்த குறிப்பிட்ட காலப்பகுதி, நீங்கள் சொல்கின்ற இந்த காலப்பகுதியிலே இலங்கைக்கு உள்ளே வருகின்ற டாலர் நிரம்பலினுடைய அளவு அதிகரித்திருக்கின்றது. இந்த ரெண்டு காரணங்களும் தான் உண்மையை சொல்ல போனால். அப்போ இலங்கையினுடைய பொருளாதாரமானது 2022 ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட தொய்வு நிலை நீங்கி 2023 ஆண்டினுடைய 2ஆம் அரைப்பகுதிக்கு பின்னர் படிப்படியாக ஒரு பாசிட்டிவ் குரோத்தை காட்டிக் கொண்டு வருகிற போது, ஒரு நெருக்கடியமான ஒரு வளர்ச்சியை காட்டிக் கொண்டு வருகிற போது, இந்த வளர்ச்சியின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஏற்றுமதிகள் ஒரு பக்கம், மற்றது நாட்டினுடைய அந்த உல்லாச பயணிகளுடைய வருகை இன்னொரு பக்கம், அதே போல நாட்டுக்கு உள்ளே அனுப்பப்படுகின்ற பணம், வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படுகின்ற பணம், அதே போல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் குறுங்கால மற்றும் நீண்டகால பண மற்றும் முதலீட்டு சந்தைகளிலே கொண்டு வருகின்ற பணம், அதுக்கு அப்பால் அரசாங்கம் இப்போது திரைசேரி முறைகளை விநியோகித்து அதிக அளவிலே கடனும் பட்டுக் கொண்டிருக்கிறார். டாலர் கடன்களை பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த அனைத்தும் சேர்ந்துதான் இந்த டாலர் நிரம்பலை இலங்கைக்குள்ளே அதிகரித்திருக்கின்றது. அதாவது கையிருப்பில் இருக்கிற டாலர்கள் அதிகரித்திருக்கின்றன. மற்ற பக்கமாக பார்க்கின்ற போது நமக்கு தெரியும், டாலர் வெளிப்பாய்ச்சல் என்பது இலங்கையிலே மிக அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டதற்கு காலப்பகுதி இருந்தது. இப்போது இந்த டாலர் வெளிப்பாய்ச்சல்கள், இறக்குமதிகள் அதிகரித்தால் டாலர் வெளிப்பாய்ச்சல்கள் அதிகரிக்கும். அதே போல கடன்களை மீள செலுத்த ஆரம்பித்தால் டாலர்கள் வெளிப்பாய்ச்சல் இடம்பெறும். அதே போல வாகன இறக்குமதியை அனுமதித்தால் டாலர் வெளிப்பாய்ச்சல் இடம்பெறும். இப்ப இறக்குமதிகள் சாதாரணமாக ஏனைய பொருட்களுடைய இறக்குமதிகள் இடம்பெறுகின்றன. ஆனால் அந்த ஏனைய சாதாரண பொருட்கள் கூட முன்னர் இடம்பெற்றவாறு நுகர்வு பொருட்கள் மற்றும் நெடுவாழ்வு பொருட்கள், நுகர்வோருக்கு தேவையான நெடுவாழ்வு பொருட்கள் பெருமளவிலே இலங்கையிலே விற்பனை செய்யப்படுவதாக இப்போது அறிய முடியாது இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ரெண்டு காரணங்கள். ஒன்று, இந்த பொருட்களை கொண்டு வந்தால் விற்க முடியாது என்ற ஒரு மனப்பாங்கு இறக்குமதியாளரிடம் இருக்கின்றது. இரண்டாவது காரணம், இந்த உயர்ந்த வரி காரணமாக மக்களுடைய வருமானங்கள் குறைந்து இருக்கின்றன. ஆக இந்த வரி வருமானம் அதிகமாக திரட்டப்படுவதன் காரணமாக பொதுமக்களிடம் இருக்கின்ற கையில் இருக்கின்ற பணம், குறிப்பாக நெடுவாழ்வு பொருட்கள் மீது அவர்கள் செலவிடுகின்ற அளவு கணிசமாக குறைந்திருக்கின்றது. ஆனால் உணவு போன்ற பொருட்கள் மீதான அவர்களுடைய செலவு அதிகரித்திருந்தாலும் கூட பொதுவாகவே இந்த டாலர் அதிகமாக செலவழிகின்ற நெடுவாழ்வு பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் போன்றவற்றின் மீதான அவர்களுடைய செலவுகள் குறைந்திருக்கின்ற படியினாலே இந்த துறைகளுக்காக வெளியிலே செல்லுகின்ற அளவு குறைந்திருக்கின்றது. கடந்த
காலாண்டு வரையிலே, அதாவது 2024 ஆண்டினுடைய இரண்டாவது காலாண்டு வரையிலே இலங்கையினுடைய கைத்தொழில் துறையிலே பெரிய ஒரு பாய்ச்சலை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, ஒரு மீழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த 3வது காலாண்டில் நாங்கள் பார்க்கின்றோம் கைத்தொழில் துறையினுடைய வளர்ச்சி சுமார் 10% அதிகரித்திருக்கிறது அந்த காலாண்டிலே. அப்படி பார்க்கின்ற போது கைத்தொழிலிலும் ஒரு 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 மீழ்ச்சி துரிதமாக ஏற்பட்டு வருகின்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்பட்டு இருக்கின்றது. எனவே கட்டடப் பொருட்கள் போன்ற மூலதன உள்ளீடுகள் போன்ற பொருட்களுடைய இறக்குமதிகள் சற்று அதிகரித்திருப்பதாக தோன்றுகிறது. எனவே இந்த டாலர் கையிருப்புகள், குறிப்பாக டாலர் மீதான இந்த கேள்வியானது அடுத்து வருகின்ற காலங்களிலே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போது ஜனவரியிலிருந்து அரசாங்கம் வாகன இறக்குமதியையும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே அனுமதிக்கும் என்றவாறான ஒரு செய்திகள் சொல்லப்படுகின்றன. இப்போதே இந்த போக்குவரத்துக்கு தேவையான பேருந்துகள் போன்ற இணைய கைத்தொழில் உள்ளீடுகளாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுடைய இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த டாலருக்கான கேள்வி இப்போது மிக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட, நான் ஏற்கனவே சொன்ன இந்த கடன்களை செலுத்த ஆரம்பித்தால் அல்லது வாகன இறக்குமதியை அனுமதித்தால், அதே போல ஏனைய இந்த நெடுவாழ்வு பொருட்களை அதிக அளவிலே மக்கள் கொள்வனவு செய்ய ஆரம்பிக்கின்ற போது இந்த டாலர் கையிருப்பு தீர்ந்துவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். மத்திய வங்கியிடம் இருக்கின்ற டாலர் கையிருப்புகள் சுமார் 5.6 பில்லியன் அளவிலே அதிகரித்திருப்பதாக மத்திய வங்கியினுடைய இறுதியிலே வெளியிடப்பட்ட தகவலின்படி தெரிய வருகின்றது. அதிலே நாங்கள் அந்த சீனாவினுடைய கடன், ரூபாய் கடன்களை, ஸ்வாப் என்று சொல்லுகின்ற கடன்களை அகற்றிவிட்டு பார்த்தால் சுமார் 5 பில்லியனுக்கு மேலான ஒரு இருப்பு இப்போது இருக்கின்றது. இந்த மாதத்திலே சற்று அதிகரிக்க கூடும். அது வங்கிகளிடமும் கணிசமான இருப்புகள் இருக்கின்றன. ஆக இந்த இருப்புகள் வங்கிகளிடம் இப்போது கேள்வி இல்லாதபடியால் தேங்கி கிடக்கின்றன. எனவே இந்த அடிப்படையிலே தான் ஒரு கேள்வி நிரம்பல் அடிப்படையிலே இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி தீர்மானிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையிலே இந்த ரூபாயினுடைய பெறுமதி மேலும் தேய்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது மத்திய வங்கி இந்த ரூபாய்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறது, வாங்கி கொண்டிருக்கிறது. அவ்வாறு வாங்குவதன் மூலமாகத்தான் இந்த இருப்புகள், மத்திய வங்கியினுடைய கையிருப்புகள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் அதையும் மத்திய வங்கியால் தொடர்ந்து செய்ய முடியாது. அப்படி செய்கின்ற போது அது ரூபாய்களை வெளியீடு செய்ய வேண்டி வரும். அப்ப ரூபாய்களை வெளியீடு செய்துதான் டாலரை கொள்வனவு செய்கின்ற போது அது பண நிரம்பலிலே அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த விஷயத்தை மத்திய வங்கி கவனமாகத்தான் கையாளும். ஆகவே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த டாலர் ஒரு மிகை நிலை காரணமாக இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி சற்று அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. ஆனால் இது ஒரு அந்த சந்தோஷத்தை ஒரு தற்காலிக சந்தோஷமாக தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். என்றால் இந்த வளமை நிலைமைக்கு நாடு திரும்புகின்ற போது, குறிப்பாக வாகன இறக்குமதிகள் வளமைக்கு திரும்புகின்ற போது, அதே போல பெறுகின்ற இந்த கடன் மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில் 27ஆம் ஆண்டு வரையில் எங்களுக்கு உரிய அந்த சலுகைகள் இருந்தாலும் கூட அதற்கிடையிலும் கடன்கள் செலுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறபடியினாலே இந்த டாலர் கையிருப்புகளை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இலங்கைக்கு இருக்கிறது. ஏனென்றால் அடுத்து வருகின்ற காலப்பகுதிகளிலே இந்த டாலர் கையிருப்புகளை கிட்டத்தட்ட இப்போது இருக்கின்ற அளவை விட 3 மடங்கு பெருக்க வேண்டிய ஒரு இலக்கும் இலங்கைக்கு இருப்பதாக தோன்றுகின்றது. ஆகவே மத்திய வங்கியினால் அந்த டாலர் கையிருப்புகளை இலகுவாக இழந்துவிட முடியும். ஆனால் அதை செய்யக்கூடாது என்றே நான் நம்புகின்றேன். ஆனால் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்ற போது அவர்கள் எதிர்பார்க்கின்ற IMF-ஓ அல்லது மத்திய வங்கியோ எதிர்பார்க்கின்ற அளவு வளர்ச்சியை விட ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை இலங்கை பொருளாதாரம் அடையுமாக இருந்தால், அது முடியாத காரியமும் அல்ல இலங்கையை பொறுத்தவரை, அவ்வாறு அடையுமாக இருந்தால் இந்த நிலைமையிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் மீளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ஆகவே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த ரூபாயினுடைய அதிகரிப்பை இந்த ஒரு கவனத்தோடு தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, மிக கவனமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஸ்கெப்டிசம் என்று சொல்லுவார்கள், ஒரு 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 சந்தோஷமாக பார்க்கக்கூடிய நிலைமை இல்லை, மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த நிலைமை தற்காலிகமானதாக கூட இருக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இப்போது இருக்கக்கூடிய ரூபாயின் நிலைமையை குறிப்பிட்டீர்கள். ஆனாலும் கூட இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இப்போது நீங்கள் மத்திய வங்கியின் கையிருப்பு கிட்டத்தட்ட 5 பில்லியன் தொடக்கம் 6 பில்லியனுக்கு இடைப்பட்ட தொகையினை மத்திய வங்கி கையிருப்பாக வைத்திருக்கின்றது. இந்த கையிருப்பானது இலங்கை சுமூகமாக செல்வது 2 வருடங்களுக்கு ஓரளவு ஒரு தளம்பல் நிலை இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது.
அப்படியாயின் 2028ஆம் ஆண்டு, இப்போது 25ஆம் ஆண்டு, 26ஆம் ஆண்டு, 27ஆம் ஆண்டின் நடுப்பகுதியின் பின்னர் அடுத்த ஒரு தளம்பல் நிலையை நோக்கி இலங்கை நகரப் போகின்றது. அதற்கான மூலோபாயங்கள், திட்டமிடல்கள் தொடர்பில் அரசு இன்று வரைக்கும் சில விடயங்களை வெளிப்படைத்தன்மையோடு கையாளாமல், சில விடயங்களை எதிர்க்கட்சியில் இருந்தது போன்று ஆளுங்கட்சி ஒரு எதிர்க்கட்சி என்று நினைத்து குறை கூறுவதில் நாட்களை கடத்துவது போன்ற ஒரு செயற்பாடை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை, என்னுடைய பொருளாதார பார்வை வித்தியாசமானது. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கின்ற அந்த ஒரு கட்டமைப்பை இருக்கின்ற நிலையில இருந்து உடனடியாக விலகி அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய நிலைமையில இலங்கையினுடைய பொருளாதாரம் இல்லை. அதாவது நான் சொல்லுவதென்றால் என்னன்னு சொன்னால், ஒரு ஐசியூவில இருக்கிற ஒரு பேஷண்டை சாதாரண ஒரு தியேட்டருக்கு ஒரு கட்டிலுக்கு மாற்றுகின்ற போது அது மிக கவனமாக செய்ய வேண்டும். ஆகவே அந்த ஐசியூலிருந்து வருகின்ற அது அங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணது என்பதற்காக அவருடைய உடல்நிலை பூர்ணமாக தேறிவிட்டதாக அர்த்தப்படுத்தி விடக்கூடாது. ஆகவே அவரை கையாளுகின்ற போது மிக கவனமாக கையாள வேண்டும் என்று வைத்தியர்கள் சொல்லுவதை போலத்தான் இந்த பொருளாதாரமானது மிக உடைந்து விடக்கூடிய நிலைமையில தான் இன்னும் இருக்கின்றது. ஆகவே உடனடியாக எதிர்பார்க்கின்றது போல மிக தீவிரமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சுகந்த சூழ்நிலை இது அல்ல. ஆகவே நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் வந்த உடனேயே அத்தனையும் உடனடியாக செய்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கின்றேன், முக்கியமான விஷயங்களை அரசாங்கம் செய்ய எதிர்பார்க்கின்ற முக்கியமான விஷயங்களை 100 நாட்களுக்குள்ளே செய்து முடித்து விட வேண்டும். அவ்வாறு செய்து முடிக்காவிட்டால் எதிர்க்கட்சிகள் இதனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்று. அவர்களுக்கு 100 நாட்கள் செல்லவில்லை, அதற்கிடையிலே ஒரு சில வாரங்களிலேயே இந்த எதிர்க்கட்சிகள் இதை விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அப்படித்தான் என்றால் எதிர்கட்சியிலே இருக்கின்ற போது சொல்லுகின்ற மாதிரி அல்ல, ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கதிரைகளில் அமர்ந்த உடனேயே இருக்கின்ற நிலைமை அப்போதுதான் புரிய ஆரம்பிக்கும். ஆகவே அது எந்த கட்சியாக இருந்தாலும், இப்ப வந்திருக்கின்ற ஆட்சியாளராக இருந்தால் என்ன, ஏனைய ஆட்சியாளர்களாக இருந்தால் என்ன, ஆட்சியிலே இருக்கின்ற வரையிலும் அவ்வாறுதான் கதைப்பார்கள். எதிர்கட்சியிலே இருந்து போய் உட்கார்ந்த பிறகு அவர்கள் ஏதோ புதிதாக வந்து குதித்தவர்கள் போல விமர்சிக்க ஆரம்பிப்பார்கள். ஆகிய புதிதாக ஆட்சி கட்டிலே ஏறியவர்கள் 2 விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் அல்ல, புதியவர்கள். ஆகிய அந்த புதியவர்கள் இவ்வளவு இந்த குறுகிய காலப்பகுதிக்குள்ளே எதிர்பார்த்தது அவர்கள் எல்லாத்தையும் கொட்டி கவிழ்த்து விடுவார்கள் என்று. ஆனால் அவ்வாறு செய்யாமல் அவர்கள் மிக தந்திரமாக என்று சொல்வேன், உபாய ரீதியிலே சிந்தித்து இந்த விடயங்களை கையாளுகின்ற போது அது பார்ப்பவர்களுக்கு, வாக்காளர்களுக்கு கூட என்ன இவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார்கள் போட்டு தோன்றும். ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடிய நிலையிலே இலங்கை பொருளாதாரம் இல்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன். ஆகவே உடனடியாக பெரிய மாற்றங்களை செய்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இப்போது ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையிலிருந்து வீழ்ச்சி அடைய செய்வதா, அல்லாவிட்டால் இப்போது இருக்கின்ற இந்த கொள்கை பிழையாக இருந்தாலும் கூட ஒரு சில தூரம் அதனோடு பயணித்து விட்டு அதிலிருந்து மாற்றத்தை கொண்டு வருவதா என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பொருளாதார வளர்ச்சியை நிறுத்தி அல்லது அதனை தடம் புரள செய்து இந்த அரசாங்கத்தால் நிச்சயமாக எந்த கொள்கை மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆக இவ்வாறு செல்லுகின்ற இந்த பொருளாதார வளர்ச்சியோடு இணைந்ததாக அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்லது அதை விரும்பாவிட்டாலும் கூட ஒரு சில காலங்களுக்கு அதனோடு பயணிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் கடைசி நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வைத்த ஆப்பு செய்த அந்த வேலை இந்த 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 எல்லா சாத்தியங்களையும் இல்லாமல் செய்து விட்டது. அவர் செல்லுகின்ற போது கூட அதை விட்டு செல்லவில்லை. அத்தனையும் ஒரு 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 எதையுமே செய்ய முடியாதபடி கைகளை கட்டிவிட்டு போகின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. ஆகவே இப்போது இருக்கிற நிலை தொடர்கின்ற போது அதை நீங்கள் என்ன விதமாக பார்க்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இது வெளியே வர முடியாதபடி கட்டிவிட்டு போயிருந்தால் நீங்கள் அவிழ்த்து கொண்டு வருகின்ற போது நோயாளிக்கு பிரச்சனையாக மாறுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றபடியினாலே அவர்கள் அதை செய்ய விரும்பவில்லை என்றே நான் நம்புகின்றேன். ஆனால் அதற்காக அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் சரி என்று சொல்வதற்கு நான் வரவில்லை. அவ்வாறு அல்ல. நீங்கள் கூறுகின்ற விடயம் புரிகின்றது. அந்த இடத்துக்குத்தான் நான் வரப்போகின்றேன். அதற்கு முன்னதாக 2025ஆம் ஆண்டளவில் இலங்கை ரூபாவினுடைய வீழ்ச்சி அல்லது தளர்வு நிலை என்பது இலங்கை ரூபாவுக்கு ஒரு நெருக்கடி என்று எடுத்துக்கொள்வதா அல்லது ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்று பார்க்க முடியும்? இல்லை, இப்போது இந்த இலங்கையானது ஒரு மத்திய வங்கி தலையிட்டு ரூபாயினுடைய பெறுமதியை நிலைநிறுத்துகின்ற ஒரு நிலைமைதான் தொடர்ச்சியாக காணப்பட்டது. இப்போது அது டாலர்கள் அதிகமாக இருக்கின்றபடியினாலே அதை மத்திய வங்கி வாங்கி கொண்டு ரூபாயினுடைய நிலைமையை இன்னும் மேலும் அதனுடைய பெறுமதி கூடாமல் பார்த்துக் கொள்ளுகின்ற ஒரு போக்கை நாங்கள் அவதானிக்கிறோம்.
ஏனென்றால் ரூபாயினுடைய பெறுமதி குறைந்தது போலவே ரூபாயினுடைய பெறுமதி ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ளே அதிகரிப்பதும் பிரச்சனைக்குரிய ஒன்றுதான். நாங்கள் இப்போது பார்க்க வேண்டும், ஆச்சரியமாக பார்ப்பார்கள் நேயர்கள். ஏனென்றால் ரூபாய் 230 இருந்து இப்போது 300 ரூபாய்க்கு அதிகரித்திருக்கின்றது. ஏன் அது அடுத்த கட்டத்துக்கு அந்த 230 ரூபாய்க்கு போகக்கூடாது என்று கேட்பது புரிகிறது. ஆனால் ஒருபோதுமே ஒரு பொருளாதாரத்திலே இவ்வாறான ஒரு தளம்பநிலை ஏற்பட்டு ஒரு நாட்டினுடைய நாணயம் ஒரு உயர்நிலைக்கு சென்றதற்கு பிறகு, அதாவது தேய்வடைந்ததுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு திரும்புவது என்பது நடைமுறை சாத்தியமில்லை. அவ்வாறு நிகழ்வதாக இருந்தால் அது மெதுவாக நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற ஒரு துரிதமான, அதே நேரத்திலே ஒரு காத்திரமான நிலைபெறுடைய ஒரு விரிவாக்கத்தின் மூலமாக தான் சாத்தியப்படும். இலங்கையினுடைய ஏற்றுமதிகள் துரிதமாக அதிகரித்து உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடுகள் உள்நாட்டுக்குள்ளே வந்து உற்பத்தி பெருகி பொருளாதார வளர்ச்சி அதிக அளவில் இடம்பெற்றால் மாத்திரம்தான் அது வரும். அப்ப 2230 ரூபாயிலிருந்த டாலர் 340 ரூபாவாக அதிகரிப்பதற்கு எடுத்த காலம் மிக குறுகிய காலம். மிக குறுகிய காலத்துக்குள்ளே அது இடம்பெற்று விட்டது. இவ்வாறுதான். ஆனால் அது பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவ்வாறு திரும்புவதாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாட்டிலே கொண்டு வரும். இப்போது இந்த டாலருடைய பெறுமதி குறைந்து கொண்டு போகிற போது அதை மத்திய வங்கி ஆளுநர் சொன்ன விதமும் கூட, அதே போல உள்நாட்டிலே இந்த பணவீக்கம் குறைவதற்கான காரணங்களை அவர் எடுத்து சொன்ன விடயங்களும் கூட சற்று யோசிக்கக்கூடியதுதான். ஏனென்றால் இப்போது இந்த டாலருடைய பெறுமதி ஒரேடியாக அதிகரித்தது. இப்போது அது படிப்படியாக குறைவடைந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். முன்னைய நிலைமைக்கு போகணும் என்று எதிர்பார்ப்பது நமக்கும் விருப்பம் தான், தனிப்பட்ட ரீதியில் எனக்கும் விருப்பம் தான். ஆனால் அந்த நிலைமைக்கு ஒரு குறுகிய காலத்திலே நாடு செல்லுமாக இருந்தால் இப்போது பழக்கப்பட்ட அந்த வர்த்தகம் என்பது மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அந்த நிலைமையானது படிப்படியாகத்தான் ஏற்பட வேண்டும். அதே போல நாட்டினுடைய பணவீக்கமும் இப்போது விலை மட்டங்கள் மறுபக்கமாக ரிவர்ஸ்ல போய் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அதாவது விலை மட்டங்கள் இப்பத்தான் குறைய தொடங்கி இருக்கின்றன. அந்த குறைவது கூட பொருளாதாரத்துக்கு பாதகமாக அமையலாம் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் விலை மட்டங்கள் மிக அதிகமாக துரிதமாக அதிகரித்தன. 2020 இருந்த விலைகள் அல்ல இப்போது 3 மடங்கு அதிகரித்த விலைகள். ஆனால் அந்த விலைகள் இப்போதுதான் ஓரளவுக்கு குறைய தொடங்கி இருக்கின்றன. அப்ப இந்த போக்கு சாதகமான ஒரு போக்காக பார்க்கப்பட வேண்டும் என்றால் பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு போக்காக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இதை வைத்துக்கொண்டு இலங்கையினுடைய பொருளாதாரம் பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டது என்றோ அல்லது அதுக்கான உறுதியான பாதையிலே பயணிக்கிறது என்றோ சொல்லுவது இப்போதைக்கு பொருத்தமில்லை என்று நம்புவது. ரணிலில் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடன் எட்கா ஒப்பந்தத்தை செய்ய முற்பட்ட போது கடுமையான அழுத்தத்தை கொடுத்தவர்கள் அல்லது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் இதே அனுரகுமார அடங்கலான மக்கள் விடுதலை முன்னணியினர் என்ற தேசிய மக்கள் சக்தியாக பரிணமித்திருக்கக்கூடியவர்கள். எட்கா திட்டத்தை தனது இணக்கத்தை தெரிவித்திருக்கின்றார் இப்போதைய சூழ்நிலையில். ஆனால் அன்று கடுமையாக எதிர்த்தவர். எதிர்கட்சியில் இருக்கின்ற போது எதிர்ப்பதும் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற போது அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் அனுரவும் பழகிவிட்டார். அப்படித்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் இப்போது இது இலங்கையினுடைய அரசியல் என்பதே அப்படிப்பட்டது. எதிர்கட்சியில் இருக்கின்ற போது எதிர்க்க வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத ஒரு நியாயம் போலத்தான் தோன்றும். ஆனால் ஆளுங்கட்சியாக அந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு கள நிலவரங்களை மறுபரிசீலனை செய்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அவ்வாறு மாற்றிக்கொள்ளாது விட்டால் நீடிப்பது கடினம். நமக்கு தெரியும், நன்றாக தெரியும். இதை பல இடங்களிலே நானும் சொல்லி இருக்கின்றேன். இந்தியாவை பொறுத்த மட்டிலே இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர் திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்தியாவை விரும்பிய ஒரு நபர் அல்ல. அவரும் அவருடைய கட்சி இந்தியாவை எப்போதுமே விமர்சித்து வருகின்ற ஒரு ஆட்சியாளர் தான் இப்போது இருக்கின்ற ஜனாதிபதியும் அவருடைய கட்சியினர். ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இலங்கைக்கு பாதகமாக வரக்கூடிய எதையும் நாங்கள் எதிர்ப்போம் என்றும், இலங்கைக்கு சாதகமான நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை நாம் பரிசீலனை செய்து அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இலங்கைக்கு மிக அண்மையில் இருக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த நாடு இந்தியா. ஆகவே இந்தியாவோடு பகமை பாராட்ட நாங்கள் தயாரில்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே இப்போது ஏற்பட்டு வருகின்ற இந்த மாற்றத்தை நாங்கள் ஒரு 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 நேர்கணியமான ஒரு மாற்றமாக அல்லது நல்ல மாற்றமாக தான் பார்க்க வேண்டுமே ஒழிய பொருளாதார ரீதியாக சரிதானே. இலங்கையிலே இருக்கின்ற அரசியல் ரீதியான அல்லது தமிழ் தேசியவாத ரீதியிலே நான் அதனை அணுகவில்லை. அதை பற்றி நான் பேசவும் மாட்டேன். இங்கே பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற போது இலங்கைக்கு பல வழிகளிலும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அங்கே உள்ளடங்கி இருக்கின்றன. ஆனால் இந்த நன்மை என்று வருவதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். 2 விதங்களிலே இதை நாங்கள் பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக இலங்கைக்கு 2 விஷயங்களில் நன்மை தரலாம்.
நாட்டுக்கு தேவையான முதலீடுகளை கொண்டு வரலாம். அதே போல நாட்டுக்கு தேவையான தொழில்நுட்ப வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிறக்குமியல் வாய்ந்த நிபுணர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு இந்தியா இலங்கையிலே முதலீடு செய்கின்ற போது அதனை பார்த்து மற்றைய பெரும் முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் அதே நேரத்திலே இலங்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு சவால் விடுக்கக்கூடிய நிலைமையிலே இந்தியாவிலிருந்து வருகிற நிபுணர்கள் அமையக்கூடும், பயிற்றப்பட்ட ஊழியம் அமையக்கூடும். அதே போல வேறு வகைகளிலே பொருளாதார ரீதியான செல்வாக்குகளை இலங்கைக்குள்ளே உள்வாங்கக்கூடிய நிலைமை வரும். சில வேளைகளில் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாதகமாகவும் அது அமையக்கூடும். இந்த இந்தியாவில் இருக்கின்ற அதானி குழுமமானது இலங்கையிலே வலுசக்தி துறையிலே மேற்கொள்ள வந்த முதலீடுகள் தொடர்பாக ஜேவிபி கொண்டிருந்த முதலாவது எதிர்ப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் பாராளுமன்றத்தில் கூறிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த நிறுவனம் இலங்கையிலே மின்சாரத்தை அதிக விலைக்கு விற்று தங்களுடைய நாட்டிலே மிக குறைந்த விலைக்கு அதனை விற்கிறார்கள். ஆகவே இந்த நிலைமை ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற சில நாட்டுக்கு பாதகமான விஷயங்கள் வரலாம். ஆனால் திருகோணமலை போன்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் ஏனைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் இந்திய முதலீடுகள் தவிர்க்க முடியாதவை. அவற்றை இல்லை என்று இலங்கை சொல்ல முடியாது. ஏனென்றால் பூகோள அரசியல் ரீதியிலே சீனா, இந்தியா மற்றும் ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளை கையாள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ இந்த இந்த இக்கட்டிலிருந்து, இதை இக்கட்டு என்று சொல்வதை விட இதுதான் பூகோள அரசியல். அதுக்கு அப்பால் ரஷ்யா என்ற ஒரு நாட்டையும் கையாள வேண்டிய நிலைமை இருக்கிறது. முக்கியமாக 3 ஜாம்பவான்களை இலங்கை கையாள வேண்டி இருக்கிறது. இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா. இந்த 3ஐயும் மிக கவனமாக சமநிலை நின்று கையாள்வதிலே தான் இலங்கையினுடைய ராஜேந்திர வெற்றி இருக்கிறது. இலங்கையினுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக எந்த விதமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கிட்டே இருக்கின்ற நாடு என்ற அடிப்படையிலே இந்தியாவோடு முரண்பட்டு செயற்பட முடியாது. அதே போல அமெரிக்கா என்பது பூகோள வல்லரசு, அதனுடைய முகத்தை முறிக்க முடியாது. சீனா நெருங்கிய ஒரு பங்காளி என்ற அடிப்படையிலே அதனையும் சமாளிக்க வேண்டி இருக்கிறது. கடந்த காலங்களிலும் கூட இவ்வாறான நிலைமைகள் வந்த போது பதவியிலிருந்து அரசாங்கங்கள் அதை ஏதோ ஒரு வகையிலே சமாளித்துக் கொண்டு சென்று இருக்கின்றன. அதையேதான் அன்றுகுமார் திசாநாயக்கவும் செய்கின்றார். நிச்சயமாக அவர் அந்த நாடுகளுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த நல்லுறவை முறிக்கின்ற விதமாக அவருடைய செயற்பாடுகள் இருக்காது என்றே நம்புகிறேன். நீங்கள் முறிக்கின்ற விதத்தில் இருக்காது என்று நம்பினாலும் கூட இந்தியா சீனா இடையில் அவர்கள் அயல் நாடு என்கின்ற வகையில் அவர்களுக்கு இடையில் அண்மை காலங்களில் ஒரு நட்புறவு ஒன்று நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்தியா சீனா இடையில் எல்லை பிராந்தியமாக இருக்கலாம், அல்லது எல்லையில் இடம்பெறுகின்ற அவர்களுக்கு சமரசமாக இருக்கலாம். பிரிக்ஸ் என்று வருகின்ற போது இலங்கை அதற்குள் நுழைய முற்பட்டதானது மேற்குலகை பொறுத்தவரையில் ஒரு வகையில் ஒரு வெறுப்பாகவும் அல்லது அதிருப்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. வலிந்து பிரிக்ஸில் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று, அதற்குரிய ஆதரவை தாருங்கள் என்று மோடியின் சந்திப்பின் போதும் கூட இவர்கள் அதனை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அப்படியாயின் 2025ஆம் ஆண்டு கடந்த காலங்களில் ஜோஃபா, அதே போன்று மிலேனியம் அமெரிக்காவினுடைய மிக பெரும் ஒப்பந்தங்களை நிராகரித்தது, அதனை முற்றுமுழுதாக அந்த நிகழ்ச்சி நிரலை அகற்றியதன் பின்னணியில் இந்தியா செயற்பட்டிருந்தது. இப்போது இந்தியா வேற உருவத்தில் இலங்கைக்குள் உருவெடுக்கின்றது. பிரிக்ஸுக்குள் இலங்கை செல்வதற்கு முயற்சி செய்கின்றது. சீனா அமைதியாக இருக்கின்றது. சீனாவினுடைய போர்க்கப்பல் வருவதற்கு சூழ்நிலை தொடர்பில் ஆராய்வதற்கு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் இடம்பெறப் போகின்றது. ஒரு குழப்பமான வினாவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் இவை அத்தனையையும் எந்த வகையில் இலங்கை தாங்கிக் கொள்ளப் போகின்றது? கடினமான விஷயம்தான், ஆனால் முடியாத விஷயம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் இந்த ஆர்க் ரைவல் என்று சொல்லுகிறோம் தானே, இந்த மிக வர்த்தக ரீதியிலாக இருக்கட்டும் அல்லது அரசியல் ரீதியாக இருக்கட்டும் மிகப்பெரிய பகையாளி நாடுகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற நாடுகள் எல்லாமே இந்த முதலீடுகள் என்று வருகின்ற போது, பொருளாதார ரீதியான நலன்கள் என்று வருகின்ற போது அவை அந்த நலன்களை அடியொட்டி செயற்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவும் சீனாவும் மிக பகைமை பாராட்டுகின்ற, வர்த்தக ரீதியிலே வணிக ரீதியிலே பகைமை பாராட்டுகின்ற நாடுகள். ஆனால் அந்த அமெரிக்காவினுடைய மற்றும் ஐரோப்பாவிலே இருக்கின்ற மிக வல்லமை வாய்ந்த நிறுவனங்கள் சீனாவிலே முதலீடு செய்திருக்கின்றன. குறிப்பாக இந்த இவி துறையிலே, அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் என்று சொல்லுகின்ற மின் கார் உற்பத்தி துறையிலே ஜாம்பவனாக இருக்கின்ற, நமக்கு தெரியும் அந்த நிறுவனத்தினுடைய பெயரை சொல்லாம தெரியவில்லை, ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் சீனாவிலே மிகப்பெரிய முதலீட்டை செய்தது இவ்வாறான பொருளாதார ரீதியிலான அந்த நெருக்கடி காலப்பகுதியிலே தான். ஆகவே அரசாங்கங்களுக்கு இடையிலே அந்த நெருக்கடி இருந்தாலும் கூட
நிறுவனங்களுக்கு இடையிலே அந்த நெருக்கடி இருந்ததாக தெரியவில்லை. மிகப்பெரிய முதலீடுகள் சீனாவில் அவர்கள் சென்று செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சிறிய நாடுகள், இலங்கை போன்ற சிறிய நாடுகள், அந்த நாடு இலங்கையினுடைய பெறுமதி எடுத்துக்கொண்டால் அங்கே முதலீடு செய்தவருடைய அந்த முழு வணிக தேவையில்லை. சீனாவிலே முதலீடு செய்யப்பட்ட தொகை எடுத்தாலும் கூட அந்த தொகை இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு தொகையாக பார்க்கப்பட வேண்டும். ஆகவே இந்த இந்த ஒப்பந்தங்களிலே கைத்தாத்திட வேண்டாம் என்றோ அல்லது அதற்கான மறைமுக அழுத்தங்களை கொடுப்பதற்கோ பெரிய நாடுகள் சில வேளைகளிலே அது அவர்களுடைய அந்த பூகோள அரசியல் சிந்தனைகளை பாதிக்கின்ற நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக அதிலே தலையீடு செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். சீனாவை அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஏற்பட்டு வருகின்ற ஆட்சி மாற்றம், இந்த பிரிக்ஸ் என்பதை அவர்கள் ஏன் வெறுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பிரிக்ஸை வைத்துக்கொண்டு IMF-க்கு பிரதியீடான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அந்த நாடுகள் முயற்சிக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த பிரிக்ஸ் என்ற கட்டமைப்பிலே ஒரு IMF-க்கு சமமான ஒரு நிதி கட்டமைப்பும் வருமாக இருந்தால் டாலருடைய அந்த 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 முதன்மைத்தானம் போய்விடும். IMF-னுடைய அந்த பிடி அகன்றுவிடும். ஆகவே பல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் அதிலிருந்து விலகி இந்த புதிதாக ஏற்பட்டு வருகின்ற அந்த கட்டமைப்பிலே இணையக்கூடும். ஆக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் மேற்கொள்வதற்கு இந்த துறையினுடைய கட்டமைப்பினூடாக விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா உள்ளிட்ட மிகப்பெரிய நாடுகள் இப்படியான ஒரு அச்சுறுத்தல் அல்லது அதுக்கான எதிர்ப்பு இருந்தாலும் கூட இந்த பிரிக்ஸ் இந்த அமைப்பை முன்கொண்டு செல்ல வேண்டும், ஏனைய நாடுகளும் இல்லை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதிலே கொஞ்சம் அக்கறை காட்டுவதாக தெரிகின்றது. ஆனால் இது எதிர்காலத்தில் இதனை ட்ரம்ப் அவர்கள் இலேசாக அனுமதிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ட்ரம்பினுடைய யுத்த மூலோபாயம் என்பது ஆயுதங்களை கடந்து பொருளாதார யுத்தம் தான் அவருடைய இலக்காக இருக்கின்றது. கடந்த ஆட்சியிலும் கூட அதனை அவர் மிகவும் தந்திரமாக செய்திருந்தார். அவர் அமெரிக்கா என்கின்ற அந்த ஒற்றை கொள்கையிலும் தன்னுடைய பொருளாதாரம் என்பதிலும் வலு கவனமாக இருக்கக்கூடியவர். மற்ற ஆட்சியாளர்கள், மற்ற ஜனாதிபதிகள் அமெரிக்காவில் உலகத்தோடு ஒன்றித்து செல்ல வேண்டும் என்கின்ற கொள்கையோடு இருக்கக்கூடியவர். இவர் அதற்கு நேர் எதிரான கொள்கையோடு இருக்கக்கூடியவர். ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களோடும் ஒரு நட்பு பாராட்டக்கூடியவர். ஆமா, நட்பு பாராட்ட அவருடைய நேரடி எதிரியாக இப்போது சீனா இருக்கின்றது. சீனாவோடு இந்தியா கூட்டணி அமைக்கின்ற போது அதற்குள் அனுரகுமார திசாநாயக்க நசிந்து விடுவாரோ என்கின்ற ஒரு அச்சம் பலரிடம் இருக்கின்றது. இல்லை, ஏனென்றால் என்னை பொறுத்தவரையிலே இப்போது நீங்கள் அந்த நாடுகளை பற்றி சொன்னீர்கள் தானே, அவற்றினுடைய பொருளாதார வல்லமையோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கை ஒரு மிகப்பெரிய சுண்டைக்காய், அது கூட இல்லை. ஆகவே அந்த நாடுகளுக்கு இடையில் ஏற்படுகின்ற போட்டியின் காரணமாக இலங்கைக்கு பாதிப்பு வரும் என்று நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை ஒரு சிறிய நாடு, நிச்சயமாக இலங்கைக்கு இதிலே வரக்கூடிய பாதிப்புகள் மிக குறைவு. நீங்கள் சொன்னீர்கள் தானே, அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முன்னைய காலப்பகுதியிலே மிக தீவிரமான ஒரு தேசியவாத கொள்கையை அவர் கடைபிடித்தார். உண்மைதான். அண்டை நாடுகளிடம் கூட அவருடைய அந்த பொருளாதார பகையானது, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு கூட பல முருகல்களை ஏற்படுத்தியவர். ஐரோப்பிய ஒன்றியம் வேறு கண்டத்தில் இருக்கிற நாடு. இது 3 நாடுகள், அமெரிக்கா, கனடா மற்றும் அர்ஜென்டினா. இந்த 3 நாடுகள், இந்த அர்ஜென்டினா, பிரேசில், அந்த 3 நாடுகள் சேர்ந்துதான் இந்த நாஃப்டா உடன்படிக்கை செய்திருக்கின்றன, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்ப அது ஒரு வர்த்தக உடன்படிக்கை, வர்த்தக தடைகளை குறைக்கின்ற அடிப்படையில். ஆனால் அண்டை நாடு கனடாவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு கூட அவர் வரியை அதிகரித்தார். ஆனால் இவருடைய காலப்பகுதியிலே இந்த வரி அதிகரிப்பு காரணமாகவும் இந்த பிழையான கொள்கைகள் காரணமாகவும் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள், அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளை கணிப்பிட்டிருக்கிறார். அது மிக மிக அதிகமான $1 trillion பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. ஆகவே அவர் கடைபிடிக்கின்ற கொள்கைகள் மற்ற நாடுகளுக்கு பாதகமாக இருக்கின்றது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்க மக்களுக்கு மிக பாதகமாக இருக்கின்றது என்பதை பல சர்வதேச நிறுவனங்கள் மாத்திரமல்ல, அமெரிக்காவிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் கூட அதனை கண்டுபிடித்திருக்கின்றன. அது சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகளும் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே இந்த பாதுகாப்புவாத கொள்கை என்ற அடிப்படையிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இனி கடைபிடிக்க இருக்கின்ற கொள்கைகள் நாடுகளுக்கு நன்மை தருகின்ற கொள்கைகளாக இருக்காது, அமெரிக்காவும் நன்மை தருகின்ற கொள்கைகளாக இருக்காது. அதை புரிந்து கொள்ளுகின்ற வல்லமையும் பெரும்பாலும் இந்த அடுத்து வருகின்ற ஆட்சியாளருக்கு இருக்காது. எனவே எதிர்காலம் என்பது இலங்கை உள்ளிட்ட சிறிய நாடுகளுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பாக இல்லாவிட்டாலும் கூட சீனா மற்றும் ஏனைய ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையும். எனவே தான் இந்த நாடுகள் ஒரு மாற்று உலகத்தினை சிருஷ்டிக்க முயற்சிக்கின்றன. என்றால் அமெரிக்கா இவ்வாறு நடந்து கொள்ளுகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற தாக்க விளைவுகள் மிக அதிகம் ஏனைய நாடுகளை பொறுத்தவரையிலே. ஆகவே ஒன்றில்
அமெரிக்காவை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அதிலிருந்து விலகி வேறொரு உலக ஒழுங்குபாடுக்கு செல்ல வேண்டும். இந்த ரெண்டுமே மிக கடினமான கொள்கைகளாக இருக்கும். ஆனால் அந்த நீங்க கூறுகின்ற விடயம் அந்த இடத்தில் பெரியதொரு சிக்கல் அல்லது ஒரு பெரியதொரு விரிசல் ஒன்று உலக ஒழுங்கில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் இலங்கை தொடர்பிலும் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இப்போது தேங்காய் உற்பத்தியில் இலங்கை ஒரு தடுமாற்றத்தை எதிர்கொள்கின்றது. உப்பு விடயத்தில் ஒரு தடுமாற்றத்தை எதிர்கொள்கின்றது. அதே போன்று இப்போது தேங்காய் இல்லாமைக்கு காரணம் விலங்குகளினுடைய செயற்பாடு என்று லால்காந்த் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அமெரிக்க தூதுவரிடம் போய் ஆலோசனை பெறுகின்றார். அமெரிக்காவிடம் தென்னைகளினுடைய அபிவிருத்தி தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி பேசுகின்றது. இப்போது தேங்காயை பறிப்பதற்கு கூட அமெரிக்காவின் ஆலோசனை தான் அனுர்குமாராவுக்கு தேவையாக இருக்கின்றது. அதான் எல்லோரும் பேசுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போது தேங்காய் உற்பத்தி குறைந்ததற்கு குரங்குகள் மற்றும் அந்த ஏனைய விலங்குகள் காரணமாக இருக்கிறது, கிளிகள் காரணமாக இருக்கிறது என்று பேசப்படுகின்றது. இலங்கையிலே இந்த விஷயமானது ஒரு வகையிலே உண்மைதான். அதிலே அது ஜோவியலான ஒரு நகைச்சுவைக்குரிய விடயம் அல்ல. குரங்குகளுடைய எண்ணிக்கை, மயில்களுடைய எண்ணிக்கை, அதே போல அந்த பெரிய அணில்கள், மர அணில்கள் என்று சொல்லுகின்ற பெரிய அணில்களுடைய எண்ணிக்கை, அதே போல கிளிகளுடைய எண்ணிக்கை, இது போன்ற உயிரினங்களுடைய எண்ணிக்கை மிக பெரிய அளவிலே அதிகரித்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். கொழும்பு போன்ற நகர்ப்புற பிரதேசங்களில் கூட இந்த விலங்குகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. குரங்குகள் இப்போது நகரத்துக்கு வந்திருக்கின்றன, மயில்கள் வந்திருக்கின்றன, இப்போது கிளிகளையும் அடிக்கடி காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உயிர் பல்லினம் என்பது மிக அதிகமாக அது ஒரு நல்லதொரு சூழலை தான் உருவாக்குகிறது. நீங்கள் இயற்கையோடு வாழுகின்றீர்கள் இல்லையா? கொழும்பிலும் கூட கொழும்பிலே இயற்கையோடு வாழ்வது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தென்னை மரங்களிலே தேங்காய்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். இல்லை, அந்த நீங்கள் அந்த இடத்தில் தான் இன்னொரு சந்தேகம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இவையெல்லாம் முறையான ஒரு திட்டமிடல் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அனுபவங்களை இப்போது கேட்போம். நீங்கள் ஒரு கலாநிதி என்று சொல்லுகின்ற போது அச்சம் வருகின்றது. ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துறைசார் டாக்டர், ஒரு கலாநிதியாக இருக்கக்கூடியவர். இந்த புதிய அரசு பொறுப்பேற்று இருக்கின்றது. எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், இன்று வரைக்கும் இந்த செவ்வி இடம்பெறுகின்ற வரைக்கும் உங்களுடைய திறமைகளை இந்த அரசில் இருக்கக்கூடியவர் யாராவது பெற்றிருக்கின்றார்களா? பொருளாதாரமாக நீங்கள் இன்று பல விடயங்களை பேசுகின்றீர்கள். இன்று ஆக்கபூர்வமான பல விடயங்களை பல தொலைக்காட்சிகள், எங்கள் போன்ற பல முன்னணி ஊடகங்களில் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய கருத்துக்களை மக்கள் கொண்டாடுகின்றார்கள். உங்களை இந்த நிமிடம் வரையும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்தா அல்லது நீங்கள் சமூக பொருளாதாரம் பேசுகின்றீர்கள், அரசியல் பேசுகின்றீர்கள், எல்லா விடயங்களையும் யாரையும் விமர்சிக்கின்றீர்கள், விளைவிட்டால் சுட்டி காட்டுகின்றீர்கள். உங்களோடு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய துறைசார் முன்னணி விரிவுரையாளர்கள், பேராசிரியர்களோடு ஏதாவது ஒரு கலந்துரையாடலுக்கு கடந்த அரசுகள் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் அப்படியான போக்கோடுடையவர்கள். இவர்கள் உங்களோடு பேசியிருக்கிறார்கள்? இல்லை, நிச்சயமாக இல்லை. அதான் சொல்லுகின்றேன், நாங்கள் எல்லாவற்றையுமே புதிய ஆட்சியாளர்கள் பதவிக்கு வந்தவுடனே அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை நாங்கள் அந்த பொதுமக்களுக்கு சொல்லுகின்றோம். இந்த உடனடியாக மாற்றங்களை கொண்டு வர முடியாது, ஆனால் காலம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இப்போது பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற அல்லது ஏனைய இடங்களில் இருக்கின்ற பேச வல்லவர்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றதா என்று பார்த்தால் ஏனைய இடங்களில் நடைபெற்றதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு அல்லது என்னிடம் தனிப்பட்ட ரீதியிலோ எந்த விதமான அபிப்பிராயம் யாரும் கேட்கவில்லை. அவ்வாறு கேட்கப்படுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஆலோசனை சொல்ல தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு இதுவரை கேட்கப்பட்டதாக தெரியவில்லை. சில வேளைகளிலே இந்த குழுக்களிலே இடம்பெறுபவர்கள் வளமை போலவே இப்போது பல விதங்களிலே இலங்கையினுடைய ஆட்சி கட்டமைப்பு மற்றும் அதிகார கட்டமைப்பு மற்றும் நிர்வாக கட்டமைப்பு, அதிகார கட்டமைப்பு போன்றவற்றை எடுத்து பார்க்கின்ற போது அங்கே எப்போதுமே ஒரு கூட்டம் இருக்கும், எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு இருக்கும். அந்த குழு எவர் ஆட்சிக்கு வந்தாலும் கூட உடனடியாக போய் அவர்களோடு கதைத்து பதவியிலே உட்கார்ந்து விடும், அல்லது ஏதாவது ஒரு அந்த திங்க் டேங்க்ல போய் உட்கார்ந்து விடும். ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச காலப்பகுதியிலே அவரோடு போய் அவரை புகழ்பாடி புகழ்ந்தவர்கள் ரணில் வந்த போது உடனடியாக அடுத்த பக்கம் திரும்பி அவரையும் புகழ் பாடினார்கள். இப்போது இந்த ஆட்சியாளர் வந்ததற்கு பிறகு இந்த ஆட்சிதான் மிக சிறந்த ஆட்சி என்று புகழ் பாடிக்கொண்டு அதே நபர்கள் இருப்பதை நாங்கள் ரணில் ஜெயசிங்க தொடக்கம் பலர் இணைந்து விட்டார்கள். ஆமா, ஆகவே இது இப்படித்தான். இது ஒன்றும் புதுமைக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் அதற்காக எங்களுடைய ஆலோசனைகளோ அல்லது எங்களுடைய கருத்துக்களோ அவர்கள் கூப்பிடுவார்கள் என்றோ எங்களுடைய ஆலோசனைகளை பெறுவார்கள் என்றோ நினைத்து நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கவில்லை. இந்த நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பலரும் எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர்கள் உட்பட
இதில் தான் எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கின்றது. யாருமே இல்ல, எங்களை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி இதில் தான் இந்த அவர்களோடு கேட்க வேண்டும். எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கின்றது. நேர்களாக நாங்களும் கூட உங்களிடம் செவ்வியை ஒரு நெறியாளராக எடுத்தாலும் கூட ஒரு நேராக எங்களிடம் இருக்கக்கூடிய வருத்தம், இப்படி துறை சார்ந்த பலரை ஏன் இந்த அரசுகள் பயன்படுத்தினால் நீண்ட நாட்கள் எடுக்க வேண்டிய பல விடயங்களை குறுகிய காலத்தில் சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம் தானே? ஆமாம், ஆனால் அது இன்னொரு விஷயம் இருக்கின்றது. இந்த ஊடகத்துறை பொறுத்தவரையிலே ஊடகங்களிலே வந்து கருத்து சொல்லுகின்றவர்கள் வெகு சிலர். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஊடகங்களிலே வந்து கருத்து சொன்னாலும் கூட எங்களை விட அனுபவசாலிகளும் திறமைசாலிகளும் இந்த ஊடக வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களால் எங்களை விட சில வேளைகளிலே ஆட்சிக்கு அதிக அளவு வலு சேர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆகவே இந்த நாங்கள் எங்களுடைய டொமைன்ல நின்று நாங்கள் இது சரி இது பிழை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று கருத்து சொல்லலாமே ஒழிய நாங்கள் எங்களை கட்டாயம் கூப்பிட வேண்டும் என்று சொல்லியோ அல்லது எங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லியோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எங்களுக்கு தெரியும் நாங்கள் பழகுகின்ற சமூகம், எங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற போது யார் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான பொருளாதார வல்லுநர்கள் யார் என்று தெரியும். ஆகவே அவர்களுடைய ஆலோசனைகள் பெறப்பட்டதா என்பதை பின்னோக்கி சற்று சென்று நானும் உங்களைப் போலவே கேட்டிருக்கின்றேன். ஆனால் அங்கும் சொல்லப்பட்டவர்கள் நீங்கள் கூறுகின்ற அவர்கள் நான் கூறுகின்ற அளவுக்கு உங்கள் அளவுக்கு எனக்கு தெரியாவிட்டாலும் நான் தேடி பார்த்த விதத்திலும் கூட அவர்களும் உங்கள் மனநிலையில் தான் இருக்கிறார்கள். உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம், ஆனால் யாரும் அணுகவில்லை. அவர்களாக எப்படி அந்த இடங்களுக்கு சென்று கேட்பது, என்னிடம் இந்த திறமை இருக்கின்றது, வாய்ப்பு தருவீர்களா என்று. அதாவது வலிகளோடும் வேதனைகளோடும் இருப்பவர் தான் மாத்திரையை தேட முடியும். அந்த மாத்திரை தானாக சென்று உனக்கு என்ன வருத்தம் என்று கேட்க முடியாது. அப்போதுதான் அப்படித்தான் இன்று இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இல்லை, இதை நீங்கள் சொல்லுவது சரியான விஷயம் தான். ஏனென்றால் இந்த புதியொரு ஆட்சி வருகின்ற போது அந்த ஆட்சிக்கு உள்ளே சென்று தங்களுடைய தனிப்பட்ட நலன்களை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்காக உடனடியாக பச்சோந்தியாக மாறி சென்று அத்தனை பேரிடமும் பதவி கேட்கக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். அது அந்த குழு அவ்வாறே இருக்கிறது. அந்த குழு மாறவில்லை. அந்த குழு இந்த ஆட்சியிலும் அவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களோடு சென்று கொண்டிருக்கிறது. அதிலே நீங்கள் சொன்னதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை, உண்மைதான் அது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட அரசியல் சமூக பொருளாதார விடயங்களை முன்வைத்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிக சிறந்த கேள்விகள்ல மிக சில விஷயங்கள்ல தொட்டு செல்லாத விஷயங்களையும் தொட்டு இந்த செவியை நடத்தியமைக்கு நன்றி. மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை 2024 ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லி அடுத்து வருகின்ற 2025 ஆண்டு எல்லோருக்கும் சுபிட்சமான ஒரு ஆண்டாக திகழும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.